coordinate geometry. The formulas: the distance between 2 points x1 comma y1 and b of x2 comma y2 is distance கண்டுபிடிக்க formula. The d equal square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Next midpoint formula. The midpoint அப்படின்னா மிடில் வரக்கூடிய பாயிண்ட். அப்போ ஏபிக்கு மிடில் எம் இருக்குது. அப்போ அதான் மிட் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து எம் ஈக்குவல் x1 + x2 டிவைட் பை 2 கமா y1 + y2 டிவைட் பை த 2. அது நமக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலாவில் ரெண்டு இருக்குது. ஒன்று இன்டர்னலி டிவிஷன், நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் டிவிஷன். இப்போ இன்டர்னல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது பிங்கிற பாயிண்ட் வந்து ஏபி அப்படிங்கிற ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸை இன்டர்னலியாக டிவைட் பண்ணிச்சுன்னா m/n அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணும்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் mx2 + nx1 டிவைடட் பை m + n, my2 + ny1 டிவைடட் பை m + n. இப்போ எக்ஸ்டர்னல் டிவிஷனும் போது பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது பிங்கிற பாயிண்ட் ஏபி அப்படிங்கிற டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸை எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோ m/n டிவைட் பண்ணிச்சுன்னா ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் mx2 - nx1 டிவைடட் பை m - n, my2 - ny1 டிவைடட் பை m - n அப்படிங்கிறது ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் சென்டர்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். சென்டர்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா x1 + x2 + x3 டிவைட் பை 3, y1 + y2 + y3 டிவைட் பை த 3 அப்படிங்கிறது சென்டர்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். அடுத்தது ஃபிஃப்த்து ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா வந்து ½ இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் வந்து x1 y1 இங்கே எழுதிக்கிறோம், x1 y1. ரெண்டாவது வெர்டெக்ஸ் வந்து x2 y2. மூணாவது வெர்டெக்ஸ் வந்து x3 y3. அது கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. எதில் தொடங்கணுமோ அதுலேயும் முடிக்கிறோம். அப்போ x1 y1 அப்படின்னு எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டி பண்ண போகிறோம். மேலேருந்து கீழே மல்டி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஏரோ போட்டிருக்கேன். மேலேருந்து கீழே மல்டி பண்ண போகிறோம். ½ இன்ட்டு மேலேருந்து கீழே மல்டி பண்ணும்போது x1 y2 பாருங்கள், x2 y3 ப்ளஸ் x2 y3, x3 y1 ப்ளஸ் x3 y1. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும். அதனால் காமனாக மைனஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் எடுத்துகிட்டு y1 x2, அப்போது y1 x2, y2 x3 ப்ளஸ் y2 x3 ப்ளஸ் y3 x1 ப்ளஸ் y3 x1. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இது ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா வந்து 1/2. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, அப்போது x1 y1 எழுதுகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் x2 y2, அப்போ x2 y2. தேர்ட் பாயிண்ட் வந்து x3 y3. ஃபோர்த்து பாயிண்ட்டு x4 y4. எதில் தொடங்கணும்? x1 y1ல். அதில் தான் முடிக்கணும். எதில் தொடங்கணுமோ அதிலே முடிக்கணும். முதல்ல வந்து மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். மேலேருந்து கீழே முதல்ல மல்டி பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 x1 y2. அப்போது x1 y2 ப்ளஸ்ஸு x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y4, x4 y1. அப்போ x4 y1. அடுத்தது கீழே வந்து மேலே மல்டி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே, அப்புறம் கீழேருந்து மேலே. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும். மைனஸ் போட்டுட்டு y1 x2, அப்போது y1 x2 ப்ளஸ்ஸு y2 x3, இப்போ y2 x3 ப்ளஸ் அடுத்தது y3 x4, அடுத்தது y4 x1. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலா.
The example 5.1. Find the area of a triangle whose vertices are minus 3, 5, 5, 6, 5, minus 2. சரி, இதை வந்து கிராஃபில் போட போகிறோம். இந்த கிராஃபில் போட்டு எந்த பாயிண்ட் முதல்ல எழுதுவோம், ரெண்டாவது பாயிண்ட் எது, மூணாவது பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ minus 3, 5 அதை முதல் எழுதுவோம். இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா -3 இங்கே வரும், -3 + 5. அப்போது +5ங்கிறது இங்கே எழுதிக்கலாம். அப்போது -3, 5. அடுத்து பாருங்கள் 5, 6. அப்போ 5ங்கிறது இங்கே எடுத்துக்கலாம், 5, 6ங்கிறது இங்கே மேலே வச்சுக்கலாம், 5, 6. அப்போது 5, 6. அடுத்தது 5, -2. அப்போது 5 இருக்குங்க, -2 அப்படிங்கிறது இங்கே வரும். அப்போது 5, -2. ரைட், அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம், நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் எது ஏ, எது பி, எது சி அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இந்த சைடு இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்கா, அப்போ அந்த பாயிண்ட் தான் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ லெஃப்ட் சைடில் தான் மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகும்போது இது செகண்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஏ உடைய வேல்யூ 5, 6, பி உடைய வேல்யூ -3, 5, சி கோஆர்டினேட்ஸ் வந்து 5, -2. சரி, இது எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போது 1/2. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, 5, 6. அப்போது 5, 6. செகண்ட் பாயிண்ட்டு -3, 5. தேர்ட் பாயிண்ட்டு 5, -2. எதில் தொடங்கணும், அதுலேயே முடிக்கணும். 5, 6ல் தொடங்கணும். அப்போ 5, 6லேயே நம்ம முடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம், மேலேருந்து கீழே முதல்ல மல்டி பண்ணுறோம். அப்போது 1/2 மேலேருந்து கீழே மல்டி பண்ணும்போது 5 5s are 25. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 × 2 6, 5 × 6 30. கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம், கீழேருந்து மேலே மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது மைனஸுங்கிறது வரும், அது காமனை வெளியே எடுத்துக்கலாம். 6 × -3 -18. 5 × 5 25. -2 × 5 -10. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது 1/2 இது ரெண்டே ஆட் பண்ணோம், 55. 55 + 6 61. அப்போது 61 வருது. அடுத்தது இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணால் 28, -28 + 25. அப்போ இதை திரும்ப சிம்பிளை பண்ணணும். அப்போது 1/2 61 மைனஸ், இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3 வருது. அப்போது -3. அப்போது 1/2 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 61 + 3 கிடைக்கும். அப்போது 1/2 நமக்கு 64. அப்போ 2 64 கேன்சல் பண்ணால் 32. அப்போது 32 the square units, 32 square units அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி கிராஃப் நம்ம போடும்போது எது ஃபஸ்ட்டு பாயிண்ட், எது செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி தெளிவாக தெரியும் போது நமக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி ப்ளஸில் வரும். ஒருவேளை இந்த கிராஃபே போடாமல் நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சம் வந்து மைனஸில் வரலாம். மைனஸில் வந்துச்சுன்னா நம்ம மாடுலஸ்குள்ளே அந்த வேல்யூ போடும்போது அது ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகிடும். இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி சம் போடும்போது இந்த ஏரோங்கிறது நம்ம போடணும். அப்வேர்டு ஏரோ, டவுன்வர்டு ஏரோ கண்டிப்பாக போடணும். இந்த ஏரோ போடலைன்னா மார்க்கு தரமாட்டாங்க. இந்த எக்ஸாம்பிள் 5.2. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் P of -1.5, 3, Q of 6, -2, R of -3, 4 are collinear. இப்போ கொலினியர்னு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் ஏ சேம் லைன். 3 பாயிண்ட்டும் ஒரே லைன் மேலே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, கொலினியர். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது Pங்கிற பாயிண்ட்டு, இது Qங்கிற பாயிண்ட்டு, Rங்கிற பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கா, அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மேலே 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அப்போ கொலினியர்ங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறது இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு கொலினியர். அப்போ கொலினியருக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலினியருக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தாவே உனக்கு அதுதான் கொலினியர். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். அப்போது என்ன வருங்க, இந்த 1/2 இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் வந்து கிராஃபே தேவையில்லை. கொலினியருக்கு வந்து கிராஃப் போட வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கே டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ -1.5 3, ரெண்டாவது பாயிண்ட்டு 6 -2, தேர்ட் பாயிண்ட்டு -3 4, எதில் தொடங்கணும் அதுலேயும் முடிக்கிறோம். -1.5 3. இப்போ முதல்ல மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம், மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே தான் மல்டி பண்ணுவோம். அப்போது மேலேருந்து கீழே மல்டி பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1.5 × 2 அப்படின்னு போட்டால் 3 கிடைக்கும். 6 × 4 24. அடுத்தது -3 × 3 -9. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும், அது காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 3 × 6 18. -2 × -3 +6. அடுத்தது 4 × இந்த 1.5 அப்படின்னு போட்டும்போது இந்த -6 அப்படின்னு கிடைக்கும். 4 × 1.5 அப்படின்னு போட்டால் -6 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ 1/2. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 27. 27 -9. அதேமாதிரி மைனஸ் இந்த 6 கேன்சல், அப்போ -18 மட்டும் கிடைக்கும். அப்போ 27 - 9 அப்படின்னு போடும்போது நமக்கு 18 வரும். அப்போ 18 - 18 ரெண்டும் கேன்சல். அப்போது 1/2 × 0 = 0. அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு, 0ன்னு வந்துச்சு. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நம்ம 0ன்னு போட்டோம், 0ன்னு வரணும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளில் நம்ம = 0ன்னு வருது. Therefore the given points are form a given points are collinear. The given points are collinear அப்படின்னு நம்ம சொல்லலாம். given points are collinear. இப்போ if the area, example 5.3, if the area of a triangle formed by the vertices a -1, 2, b k, -2, c 7, 4 is 22 square units, find the value of the k. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேல்யூ தந்துட்டான், ஏரியா வந்து தந்தாச்சு. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கிராஃப் போட தேவையே இல்லை. அப்போது இதை டைரெக்டாகவும் நம்ம போடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு என்ன செய்வோம், 1/2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். -1 2, பிங்கிறது k -2, சிங்கிறது 7 4, எதில் தொடங்கணும் அதுலேயே முடிக்கணும். 1/2 முதல் என்ன செய்யணும், மேலேருந்து கீழே மல்டிபிள் பண்ணுறோம், மேலேருந்து கீழே மல்டிபிள் பண்ணுவோம். ஏரியாவுடைய வேல்யூ 22 அப்படிங்கிறது இங்கே எழுதிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கேவுடைய வேல்யூ. அப்போது முதல்ல மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 2, 1 × 2 = 2, k × 4 அப்படின்னு போடும்போது 4k, 7 × 2 14. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம், கீழே இருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும். அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். 2 × k 2k, -2 × 7 -14, 4 × -1 -4 = 22. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2, 2 + 14 16 வரும், 16 + 4k. அடுத்தது மைனஸ் இங்கே 2k -14 -4 -18 வரும், = 22. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 1/2 இந்த 16 + 4k மைனஸ் உள்ள மல்டி பண்ணால் -2k, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +18 = 22. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த 1/2 நம்பரையும் ஆட் பண்ணுவோம், வேரியபிளையும் சிம்பிளிஃபை பண்ணணும். 16 + 18 அப்படின்னு போட்டால் 28 34 வரும். அப்போது 34, 4k - 2k அப்படின்னு போடும்போது 2k வரும், +2k = 22. இப்போ 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம்.
2ஆல் டிவைட் பண்ணால் ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணணும். ரெண்டு டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 17 வரும், இது கேன்னு வரும், ஈக்குவல் டு 22. அப்போ கே ஈக்குவல் டு த 22, கே ஈக்குவல் டு 22 மைனஸ் 17, அப்போ ஈக்குவல் டு 5. அப்போது கேவுடைய வேல்யூ நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடைக்கிது. அப்போது கே ஈக்குவல் டு 5. Example 5.4. If the points P of -1, -4, Q of B, C and R of 5, -1 are collinear, and if 2B plus C equal to 4, then find the value of the B and C. அப்போ இந்த இடத்துல கொலினியர் அப்படின்னு சொன்னதுனால the area of the triangle PQR is 0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது கொலினியருக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது 1/2, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1 -4, செகண்ட் பாயிண்ட் பிசி, தேர்ட் பாயிண்ட்டு 5 -1, எதில் தொடங்கணுமோ அதுலேயே முடிக்கணும். அப்போ -1, -4 ஈக்குவல் டு 0. ஏன்னா இது கொலினியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொலினியர்ங்கிறதுனால நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டிபிள் பண்ணுறோம். மேலேருந்து கீழே மல்டிபிள் பண்ணும்போது 1/2, -1 into C minus C, B into -1 minus B, 5 into -4 minus 20. நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்குவோம். -4 into B -4B, அடுத்தது C into 5 5C, அடுத்தது -1 into -1 +1, அப்போ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இதில் பார்த்தீங்கன்னா -C -B -20 இது அப்படியே வச்சுக்கலாம். இது உள்ளே கொண்டு மல்டி பண்ணோம்னா மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு 4B, மைனஸ் இன்ட்டு 5C -5C, மைனஸ் இன்ட்டு 1 த -1, அப்போது ஈக்குவல் டு 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 1/2 -C இருக்குது, இங்கே -5Cன்னு இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணால் -6C, -B இங்கே +4Bன்னு இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து +3B. அடுத்தது -20 இங்கே -1 இருக்கா, அப்போ -21 வரும், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த 2 இல்லையா, இந்த ரைட் சைடில் கொண்டு வந்து 0 கூட மல்டி பண்ணுறோம். இப்போ -6C +3B -21 ஈக்குவல் டு 0 into 2 ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3ஆல் டிவைட் பண்ணலாம். அதை அப்போது டிவைடட் பை 3, 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போது டிவைடட் பை 3 அப்படின்னு போடும்போது -2C -2Cன்னு வரும், ப்ளஸ்ஸு B -7 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ இது எழுதும்போது B -2C ஈக்குவல், இந்த 7 ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா ரைட் சைடில் வந்துடும், ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ பட்டு given in sum என்ன தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2B + 4, 2B + C, சாரி 2B + C ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் தந்திருக்காங்க. இதை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2Bன்னு இருக்குது, இங்கே Bன்னு இருக்குது. அப்போது Bயை வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே 2Bன்னு வந்தால் தான் எலிமினேட் ஆகும். அதனால் இதை 2ஆல் மல்டி பண்ணும்போது 2Bன்னு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிறேன். 2B + C ஈக்குவல் டு 4. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டி பண்ணும்போது 2B -4C, இதை 2ஆல் மல்டி பண்ணால் 14. அடுத்தது சைன் வந்து சேஞ்ச் ஆகும், மைனஸ் பண்ணும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ், இது மைனஸுங்கிறதுனால ப்ளஸ், இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால மைனஸ். இப்போ B வந்து கேன்சல். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 5C அப்படின்னு கிடைக்கும். இது டிஃப்ரென்ஸு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து -10 கிடைக்குது. therefore C ஈக்குவல் டு -10 டிவைடட் பை 5. அப்போது இந்த இடத்துல C ஈக்குவல் டு -2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது C ஈக்குவல் டு -2, the substitute in
இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து 2b + c = 4. இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 2b c பிளேஸில் -2 போடுறோம் =4. அப்போது 2b = இந்த -2 ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா +2 கிடைக்கும். அப்போது 6 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2b = 6. அப்போ b = 6/2 எழுதுவோம். அப்போது b = 3. அப்போது இந்த இடத்துல b உடைய வேல்யூ 3, c உடைய வேல்யூ -2. அப்போ இந்த இடத்துல ஆன்சரில் இந்த b = 3, c = -2. இந்த ஆன்சர் வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். The example 5.5. The floor of a hall is covered with identical tiles which are in the shapes of triangles. One such triangle has the vertices at -3, 2, -1, -1, 1, 2. If the floor of the hall is completely covered by 110 tiles, find the area of the floor. இப்போது ஒரு ஃப்ளோரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. அதில் ஒரு டைலுடைய டைமென்ஷன் வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. அப்போது 110 டைல்ஸ் இதில் டோட்டலாக இருக்குது. அப்போ தந்திருக்க இந்த டைமென்ஷன் வச்சு நம்ம வெர்டிசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் த ஒன் டைலுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறோம். டோட்டலாக இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து 110. அப்போ ஒன் டைல்ஸுடைய ஏரியா இன்ட்டு டோட்டல் டைல்ஸ் 110 மல்டி பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போது ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 1/2 -3 2 -1 -1 1 2 எதில் தொடங்கணுமோ அதுலேயே முடிக்கிறோம். -3 2. அப்போது மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். மல்டி பண்ணியிருக்கேன். இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நான் கிராஃப் போடாமே போடும்போது ஆன்சர் வந்து சப்போஸ் மைனஸில் வந்துச்சுன்னா நம்ம மாடுலஸ் எடுத்து அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். சரியா? இப்போது கிராஃப் போடாமல் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த 1/2 மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறேன். அப்போது -3 × -1 + 3 -1 × 2 -2 1 × 2 2. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் வரும். நம்ம கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். அந்த மைனஸுங்கிறது காமன் எடுத்தாச்சு. 2 × -1 -2 -1 × 1 -1 2 × -3 -6. அடுத்தது 1/2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல். அப்போ 3 வரும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா -9 அப்படின்னு கிடைக்கும். -9. நெக்ஸ்ட்டு இந்த 1/2. அப்போது 3 மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 + 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த 1/2 × 12 கிடைக்கும். = இதை கேன்சல் பண்ணோம்னா 6 கிடைக்கும். அப்போ 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ஒன் டைலுடைய ஏரியா ஒன் டைல்ஸ் ஏரியா = 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது 110 டைல்ஸ் ஏரியா = 110 × 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை மல்டி பண்ணோம்னா 660 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. Example 5.6. Find the area of a quadrilateral formed by the points 8, 6, 5, 11, -5, 12, -4, 3. சரி, ஃபஸ்ட்டு இதில் கிராஃபில் போட்டு எது ஃபஸ்ட்டு பாயிண்ட், எது செகண்ட் பாயிண்ட், எது தேர்டு, எது ஃபோர்த்து அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரி, இதில் கிராஃபில் போடுவோம். இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இந்த ஒய் டேஷ், இது ஆர்ஜின். ரஃபாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ 8, 6. இப்போ 8, 6. இப்போ 8 எடுத்துக்கிறேன். 6ங்கிறது இங்கே எடுத்துட்டேன். 8, 6. இது வந்து 8, 6 அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்தது 5, 11. 5, 11. சரி, 5 இங்கே எடுத்துட்டேன். 11ங்கிறது இங்கே எடுத்துக்கலாம். 5, 11. இப்போ 5, 11
இந்த பாயிண்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு -5, அப்போ -5 இங்கே எடுத்துக்கலாம். 12 -5, -5, -5, அடுத்தது -4, -4, +3, சரி இந்த மாதிரி ரஃபோ பாயிண்ட் எடுத்தாச்சு. இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது எது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது, செகண்ட் பாயிண்ட் எது, தேர்ட் பாயிண்ட் எது, ஃபோர்த்து பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல் குவாட்ரண்ட் போடுவோம். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே 2 பாயிண்ட் வந்திருக்கு. 2 பாயிண்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. எது அப்பர் பாயிண்ட்டுன்னு பார்க்கணும். எது எந்த பாயிண்ட் மேலே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த 5,11 தான் மேலே இருக்குது. அதனால் இதை ஏன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது குவாட்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அடுத்த செகண்ட் இப்படி தான் வரும். அப்போ இது செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது இது கண்டிப்பாக தேர்ட் பாயிண்ட்டு, இது சி அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து டி, லாஸ்ட்டு பாயிண்ட். 2 பாயிண்ட் வந்து ஒரே குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா எது அப்பர் பாயிண்ட், எது அப்பர் பாயிண்ட்டுங்கிறது பார்க்கணும். எந்த பாயிண்ட்டு மேலே இருக்குன்னு பார்க்கணும். அந்த மேலே இருக்க பாயிண்ட் தான் நமக்கு ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். அப்போ குவாட்ரண்ட்டு பொறுத்தவரைக்கும் லெஃப்ட்டில் தான் மூவ் ஆகும். அப்போ ஏ, இது பி, இது சி, டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி போடும்போது வேல்யூ வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் எப்படி இருக்குன்னா ப்ளஸில் வரும், இல்லைன்னா உங்களுக்கு மைனஸில் வரும். மைனஸில் வந்துச்சுன்னா நம்ம மாடுலஸ் எடுத்து போட்டு அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். சரி இதில் பார்ப்போம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து 5,11, பி -5,12, நெக்ஸ்ட்டு சி -4,3, இந்த டி 8,6 இதில் தேர்ச்சி. அப்போ ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரல், ஏபிசிடி ஃபார்முலா அதே தான், 1/2. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக 5, 11, செகண்ட் பாயிண்ட்டு -5, 12, தேர்ட் பாயிண்ட்டு -4, 3, ஃபோர்த்து பாயிண்ட் 8, 6. எதில் தொடங்கணுமோ அதில் தான் முடிக்கணும். தொடங்கினது 5,11, அந்த 5,11 தான் நம்ம முடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போட்ட மாதிரி தான் மேலேருந்து கீழே மல்டி பண்ணணும். மேலேருந்து கீழே அப்போது 1/2, 5 2s are 60, -5 × 3 -15, -4 × 6 -24, 8 × 11 88. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணால் மைனஸ் வரும். அந்த மைனஸ் அதை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 11 × -5 -55, 12 × -4 -48, 3 × 8 the 24, 6 × 5 30. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 1/2 முதல் ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 60 88னுக்கு அப்போது 2 ஆட் பண்ணால் 148 வரும். 148. இந்த மைனஸ் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா 34 39 வருது. -39. சரி இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போது மைனஸ் ஆஃப் இதே அதேமாதிரி தான் முதல் மைனஸில் இருக்கிறது முதல் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணோம்னா 90 95 95 103 வரும். அப்போது -103 -103 அது இது 2 ஆட் பண்ணோம்னா +54. இப்போ இது 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது 109 கிடைக்குது. இது 2க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா -49 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 1/2 109 மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +49. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1/2 158 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 79 அப்படின்னு கிடைக்குது. அப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 79 ஸ்கொயர் யூனிட்ஸ். 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் அது நமக்கு ஆன்சர். The example 5.7. The given diagram shows a plan of constructing a new parking lot at a campus
It is estimated that such a construction would cost rupees 1300 per square feet. What will be the total cost for making the parking lot அப்படின்னு சொல்லி தந்திருக்கான். இப்போது இந்த டயக்ராம் பார்க்கும்போது இந்த 4 வெர்டிசஸ் இது எப்படி இருக்குன்னா குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் இருக்குது. அப்போ குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கும்போது நமக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல அதில் 4 பாயிண்ட்ஸ் எடுத்து நமக்கு ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை 1300 நம்ம மல்டி பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இப்போ ஏரியா ஆஃப் பார்க்கிங் லாட்டு ஏபிசிடி இதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 1/2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 22, செகண்ட் பாயிண்ட்டு 55, தேர்ட் பாயிண்ட் 49, அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் வந்து 17. எதில் தொடங்கணுமோ அதுலேயே முடிக்கிறோம். அப்போது 22. இப்போ மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். அப்போது 1/2 2 × 5 10, 5 9s are the 45, 4 × 7 the 28, 1 × 2 the 2 கிடைக்கும். அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது காமனாக ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் வெளியே போட்டுட்டோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே அப்போது 2 × 5 10, 5 × 4 20, 9 × 1 9, 7 × 2 14. அப்போது 1/2 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல 85 மைனஸ் இது வந்து 53 அப்படின்னு கிடைக்கும். த டிஃப்ரென்ஸு த 1/2 த 32 த டிஃப்ரென்ஸ் வந்து 32 அப்படின்னு கிடைக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 16. இப்போ 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கிங் லாட்டுடைய ஏரியா. அப்போது இந்த இடத்துல எவ்வளோ சொல்லியிருக்கான்? கன்ஸ்ட்ரக்டிங் ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்டிங் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1300 அப்படின்னு சொல்லியிருக்கான். 1300. த டோட்டல் காஸ்ட்டு தான் கேட்டிருக்கான் கொஸ்டினில். அப்போது டோட்டல் காஸ்ட்டு ஈக்குவல் டு த 16 × 1300 மல்டி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ₹20,800 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது.